அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக இப்போது டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தில் அதிமுக குழுக்கள் அனைவரும் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்றும், தோல்விகளை மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையில் நாம் எடுத்துக்கொண்டு அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்று அவர்கள் நேரம் ஒதுக்கி ஆலோசனைகளை அளிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தில் உள்ள விவரங்கள் தொடர்பாக நம்முடைய ஒருங்கிணைப்பு குழுவின் உள்ள வா புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்ப கடிதம் அனுப்பியிருக்கீங்க. விக்கிரவாண்டி தொகுதியில வேட்பாளர்கள் கூட அறிவிக்கப்பட்டு விட்டது. திமுக சார்பாக மற்றும் நாம் தமிழர், பாமக சார்பாகவும் போட்டி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக சார்பாக இப்ப இந்த ஒருங்கிணைப்பு குழு கடிதம் அனுப்பியிருக்கு. இந்த கடிதத்தில் உள்ள அம்சம் என்ன? வேட்பாளர் அறிவிப்பு இந்த ஒருங்கிணைந்த குழு சார்பாக அறிவிக்கப்படுமா அல்லது தனித்தனியா அறிவிக்கப்படுமாங்கிறதையும் சொல்லுங்க சார். இது இப்ப நாங்கள் சத்தியம் டிவிக்கு வணக்கம். நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு நிச்சயமாக பலன் கிட்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லோருக்கும் கடிதத்தை அனுப்பி இருக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், திருமதி சின்னம்மா மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய 4 பேருக்கும், என்னோடு இணைந்து ஜேசிடி பிரபாரன் மற்றும் கேசி பழனிசாமி ஆகியோர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் கையெழுத்திட்டு அனுப்பி இருக்கிறோம். இதை அவர்கள் ஒரு வேறுபாடின்றி எடுத்துக்கொண்டு அழைத்து பேசுவார்களே ஆனால் அடுத்த இணைப்புக்கு வாய்ப்பாக இருக்கும். எல்லோரும் இணைந்து செயல்பட இது ஒரு உத்வேகமாக இருக்கும். யாரும் அனுப்பிச்சாங்கன்னா அவங்க சொல்லி நம்ம என்ன கேட்கறது? நான் பல பேர் பாக்குறேன் கண்ணன். நேத்தியெல்லாம் ஒரு 4-5 மதுரை கல்யாணம் அட்டன் பண்ணியிருக்கேன், திருமணம். எங்க பார்த்தாலும் எல்லோரும் தொண்டர்கள், பொதுமக்கள் எந்த நிலையில இருந்தாலும் அவர்கள் உடனே இறங்கி வந்து, சார் சௌக்கியமா இருக்கீங்களா, புகழேந்தி சார் எப்படி இருக்கீங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்க, பார்த்தோம் சார், நீங்க விட்டுறாதீங்க, அண்ணா திமுக இருக்க எல்லாரும் ஒன்னா சேரணும் சார்னு இதே குரல் எல்லா திசைகளிலும் இருந்து எதிரொலிக்குது கண்ணன். இது வெளியில போனாவே இதுவாதான் இருக்கு. அதை மக்கள் வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். இதை இருக்கின்ற தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இப்பொழுது தேவையாக இருக்கிறது. ஆகவே நியாயமான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறோம். அப்பொழுது திருமதி முன்னாள் முதல்வர் திருமதி ஜானகி அம்மையார், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2 பேரும் இணைந்ததால் தான் இந்த கட்சி உருவெடுத்தது. ஒற்றுமையாக செயல்பட்டதால் தான், அவர்கள் விட்டு கொடுத்து சென்றதால் தான் இந்த கட்சி இன்றைய தினம் ஆட்சி பீடத்தில் தொடர்ந்து வந்தது, தலை தூங்கியது. ஆனால் இன்றைய தினம் தொடர் தோல்விகளை பார்க்கிறது கண்ணன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஆண்டிப்பட்டியெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பல பூத்துல 1 ஓட்டு, 2 ஓட்டு, 3 ஓட்டு, 5 ஓட்டு, இப்படி தமிழகம் முழுவதும் இரட்டை இலை சின்னத்தை வைத்துக் கொண்டே இப்படி போயிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலை பார்க்கும் பொழுது தொண்டர்கள், ஒருத்தர் சொல்ற 4 நாள் ஆச்சு நான் சாப்பிட்டுன்றார், இன்னொருத்தர் அழகார். இப்படி தொண்டர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள். அதை தான் மனதில் கொள்ள வேண்டும். இப்ப இதுல இறங்கி இப்ப நாளை காலையில எனக்கு என்ன ரிவார்டு, எங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுத்துட போறாங்களா? கிடையாது. ஆகவே ஒரு முப்பனைப்பாக ஒரு எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ண அடிப்படையில் தான் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். இந்த கடிதத்தை பாத்தீங்கன்னா கடைசியில எழுதியிருப்போம், தாய் வழி அந்த சங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமது என்ன. இந்த எவ்வளவு கருத்துக்கள் உள்ள அந்த வரிகள், அதை குறிப்பிட்டு தான் எழுதியிருக்கிறேன். இதுல என்னன்னா, நீங்க பெரியவரா, நீ பெரியாளா, இதெல்லாம் பார்க்காமல் மனதிறங்கி வருவார்கள், ஆனால் மக்கள் பாராட்டுவார்கள், போட்டுவார்கள். சரி, இப்ப முதல்ல யார் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஓபிஎஸ் நேராவே பேசி போயிடலாமா சார்? கடிதம் பண்ண போயிடலாம். ஒண்ணு இல்ல, அவர் ஒன்னும் அப்ஜெக்ஷனா சொல்லலையே. அவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் ஒருங்கிணைந்து போகணும். இப்ப கூட வர இடைத்தேர்தலில் ஒருங்கிணைந்தாதான் வெற்றியை பெற முடியும், இல்லைன்னா தொடர்ந்து அப்படிதான் நடக்கும் தான் சொல்லியிருக்காரு. அது அந்த கூட்டு வரவேற்கத்தக்கதுதான். அவர் நீங்க கூப்பிட்டாலும் வந்துருவார், அவர் நம்மளே போனாலும் பேசுவார். அவர் ஒற்றுமையினுடைய வெளிப்பாட்டை மையமாக வைத்திருக்கிறார். ஏற்கனவே எல்லோரையும் சேர்த்து வைப்பார் என்றுதான் சின்னம்மா அவர்களும் சொன்னார்கள். சரி, இங்க அவர் என்னை பொறுத்தவரை திரு பழனிசாமி அவர்கள் இறங்கி வர வேண்டும், அவ்வளவுதான். இணைக்க மாட்டாங்க, அதிமுகவோட இணைய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சி இணைக்க மாட்டாங்க சொல்லியிருக்கிறார். நான் சொந்தமாக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன், நான் எல்லா நிர்வாகிகளும் முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு பேட்டியில அவரை சொன்னதை நான் கேட்டேன். நேற்றுக்கு நீங்க அவருடைய பேட்டி கேட்டிருப்பீங்க பழனிசாமி. இது ஆமா, என்ன சொன்னார் அவரு? ஆட்சியை கைப்பற்று சொல்றாரு 2026. இல்ல 2026 எப்படி சார் ஆட்சியை கைப்பற்ற முடியும்? நீங்க நினைச்சு பாருங்க, 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு.
தொடர்ந்து ஆமா. பாரதிய ஜனதா கட்சி வந்து ரொம்ப மோசமா கிரிட்டிசைஸ் பண்ணுது. ம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோம். இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா தலைவர் அம்மா இருக்கப்போ பாத்தீங்கன்னா அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா தோற்கின்ற கட்சிகள் அது சதவீதத்தை போட்டு சொல்லும், இவ்வளவு சதவீதம் பெற்றிருக்கிறோம், நாங்கள் தோல்வி அடையவில்லை, 3-4% தான் எங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம். அது இப்பொழுது அதிமுக வழக்கமாக சொல்ல ஆரம்பித்து விட்டது. அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. ஆகவே நல்ல அடிப்படையில் தான் நாங்க வந்து இந்த முயற்சிகளை எடுத்தோம். இதனால வந்து எங்களுக்கு என்ன ஆக போகுது கண்ணன் சொல்லுங்க பாப்போம். ஒரு தொண்டர்கள் குரலாக நாங்கள் எதிரொலித்திருக்கிறோம்.